ஈரான் அளித்த மர்ம பரிசை அம்பலப்படுத்திய ட்ரம்ப். மீண்டும் ஈரானுக்கு விதிக்கப்பட்ட காலக்கெடு. ட்ரம்ப் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. 75 மில்லியன் ரூபாய் நஷ்டஈட்டை செலுத்த கெஹலியவுக்கு உத்தரவு. போலீசாரை அரசியல் மயமாக்கியுள்ள அரசாங்கம், நாமலின் குற்றச்சாட்டு. குவைத்தின் வர்த்தக துறைமுகம் மீது ட்ரோன் தாக்குதல், அவசரகால நிலை நடைமுறை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் ஆற்றல் கட்டமைப்புகளின் மீது மேற்கொள்ளப்படும் தாக்குதல்களை ஏப்ரல் 6 வரை 10 நாட்களுக்கு நிறுத்துவதாக தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையை ஈரான் கேட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பேச்சுவார்த்தைகள் மிகவும் நன்றாக நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் அது உண்மையா என்பதை ஈரான் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. திங்கட்கிழமை ஈரானின் அணு வசதிகள் மீது தாக்குதல் நடத்தும் தனது மிரட்டலை வெள்ளிக்கிழமை வரை நிறுத்துவதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார். தற்போது அந்த காலக்கெடு மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். போலியான செய்திகள் வெளியிடும் ஊடகங்கள் மற்றும் பிறர் கூறும் தவறான கருத்துக்களுக்கு மாறாக அவை மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருவதாக அவர் ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரான் அனுமதிக்காவிட்டால் திங்கட்கிழமை மாலைக்குள் அந்நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் அச்சுறுத்தியிருந்தார். பின்னர் 23ஆம் தேதி அன்று 5 நாட்கள் தாக்குதல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் அதனை ஒத்திவைத்துள்ளார். கடந்த வாரம் ஈரானிலிருந்து வந்ததாக கூறிய மர்ம பரிசு என்பது 10 எண்ணெய் படகுகள் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைகளில் நல்ல நோக்கமாக ஈரான் ஹார்மோஸ் நீரிணையை கடக்க படகுகளுக்கு அனுமதி வழங்கியதாகவும் அதில் சில பாகிஸ்தான் கொடியுள்ள படகுகளும் அடங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் நடைபெற்று வரும் அமைச்சரவை கூட்டத்தின் போது ட்ரம்ப் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் சொன்னது, நாம் உண்மையானவர்கள், நிலையானவர்கள் மற்றும் அங்கு இருப்பதை காட்ட எங்களுக்கு 8 எண்ணெய் படகுகளை தருவோம். 8 பெரிய எண்ணெய் படகுகள். அவர்கள் உண்மையாக இருந்தார்கள். அது சரியானது. சில படகுகள் பாகிஸ்தான் கொடியுடன் இருந்தன. ஆனால் இறுதியில் அது 10 படகுகளாக மாறியது. ஈரான் அனுப்பிய 2 கூடுதல் படகுகள் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்பதற்காக அனுப்பப்பட்டதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை ஓவல் அறையில் செய்தியாளர்களிடம் பேசும்போது ட்ரம்ப், இது ஒரு மிகப்பெரிய பரிசு, மிகவும் மதிப்புமிக்கதாக இருந்தது. நான் பரிசு என்ன என்பதை சொல்ல மாட்டேன், ஆனால் இது மிகவும் முக்கியமான பரிசு என்று கூறினார். 2022ஆம் ஆண்டு இந்திய கடன் திட்டத்தின் கீழ் வழக்கமான கொள்முதல் நடைமுறைகளை மீறி பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனத்திடமிருந்து சுகாதார பொருட்களை கொள்முதல் செய்ததன் மூலம் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்பொக்வெல்ல மற்றும் பலர் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக இலங்கை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தீர்ப்பின்படி முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்பொக்வெல்ல தனது சொந்த நிதியில் இருந்து 75 மில்லியன் ரூபாவை அரசுக்கு செலுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தின் பிரதான வர்த்தக துறைமுகம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் துறைமுக அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுவைத் துறைமுகம் தாக்குதலுக்கு உள்ளாகியிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட அறிக்கைகளின்படி இந்த தாக்குதலினால் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ள போதிலும் உயிர் சேதங்கள் ஏதும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துறைமுகத்தில் தற்போது அவசர கால நிலை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு உதவி செய்த பணம் வழங்கிய புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் அரசாங்கத்தின் இயலாமையை அறிந்து கொள்வார்களோ என்ற பயத்தில் அரசாங்கம் செயற்படுவதாக மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசாங்கம் போலீசாரை பயன்படுத்தி பலாத்காரமாக சாட்சியங்களை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதோடு வாக்குமூலங்களை அச்சுறுத்தி பெற்றுக்கொள்கின்றனர். நாட்டில் பாரிய நெருக்கடி ஒன்றை வைத்துக் கொண்டு அரசியல் இலாபங்களுக்காக அரசாங்கம் செயல்படுகிறது.
வருகிறது. அரசாங்கத்தின் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு சர்வதேசத்தின் தலையீடு தொடர்பில் நாங்கள் கதைக்கவில்லை என்றாலும் சர்வதேச அமைப்புகள் இது தொடர்பில் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு அவர்களின் பங்களிப்பும் காணப்பட்டது. தாங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தவர்களின் தன்மையை அந்த அமைப்புகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.